ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கனியின் வீடு. கருவேப்பிலையில் நிறைய சத்துக்களும் விட்டமின்களும் நிறைஞ்சிருக்கு. நம்ம இந்த இலையை மணத்துக்காக எல்லா சமையலையும் யூஸ் பண்ணுறோம். நம்மள எத்தனை பேர் இதை சாப்பிட்றோம்? மோஸ்ட்லி இதை ஒதுக்கி வைக்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனலில் கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்காமல் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான கருவேப்பிலை பொடியும் அந்த பொடியை வச்சு 2 ஈஸியான ரெசிபியும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பண்ண போகிறது கருவேப்பிலை பொடி. அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்திக்கங்க. அதே கப்பில் உளுந்தம்பருப்பு 1 கப் சேர்த்திக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த பருப்பு கருகாமல் நல்லா செவக்க வறுத்துக்கங்க. பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் காரத்துக்கு நான் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். இதையும் கருகாமல் வணக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு. சீரகம் நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு மணம் வருது. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கங்க. கருவேப்பிலை கருகாமல் நல்லா வறுத்துக்கங்க. உப்பு சேர்த்தி வணக்கும் போது சீக்கிரமாக கருவேப்பிலை நல்லாவே வணங்கிடும். நம்ம இதை பவுடர் அரைக்கும் போது சேர்த்திக்கலாம். இந்த உப்பை வேண்டாட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கிருச்சு, போதும். இதை எடுத்துக்கலாம். இதை நம்ம வறுத்த பொருள் கூட சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை எந்த அளவுக்கு வறுபட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க. கையில் பொடிச்சாலே பொடியாகுது. இதுதான் பக்குவம். இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கங்க. இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் உப்பு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாது. இதில் பொடி தோசையெல்லாம் செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த பொடியை வச்சு 2 ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது கருவேப்பிலை துவையல். இதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதில் சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம். ஒரு பல் பூண்டு சேர்த்திக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி இந்த பொடியிலேயே உப்பு காரம் எல்லாம் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கங்க. இதை தண்ணி சேர்த்தி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிருச்சு. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை பொடி சாதம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஆப்ஷனல் தான். எண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் செஞ்சால் ரெசிபி சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கங்க. கொஞ்சமாக நிலக்கடலை சேர்த்திக்கங்க. தேவையான அளவு முந்திரி சேர்த்திக்கங்க. மணத்துக்காக ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்திக்கங்க. இதை நல்லா எண்ணெயில் வறுத்துக்கங்க. முந்திரி, நிலக்கடலை இதெல்லாமே நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம்
பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்திக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திக்கங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் குக் பண்ணி வச்ச சாதத்தை சேர்த்திக்கலாம். நான் எடுத்துருக்கிற சாதத்துக்கு ஒரு 3 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கங்க. இதில் ஆல்ரெடி உப்பு காரம் எல்லாமே இருக்குது. உப்பு மட்டும் தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பொடி சாதத்தோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.